அனைவருக்கும் வணக்கம். இது மீட் டிஎன்பிசி. இப்போ நல்லா ஓடிட்டு கரண்ட் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் சம்மந்தமாக நிறைய பார்த்து வச்சிங்க. ரபேல் விமானம் எங்கே வாங்குனுச்சு, அதில் போடப்பட்ட குண்டு, அதோட வெயிட்டு, இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சிங்க. ஆப்ரேஷன் சிந்தூர்னா என்ன மீனிங்னு தெரிஞ்சு வச்சிங்க. அதெல்லாம் கரண்ட் ஈவெண்ட்ஸில் ரொம்ப பயன்படும். இப்போ வந்து 13வது கொஸ்டின் பார்ப்போம். முத்தான மூன்றுகளில் அழுக்காருடையான் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான் கண் உயர்வு. இக்குறளில் பயின்று வரும் அணி எது? ஓமை அணி, இல்பொருள் ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, இவற்றுள் எதுவும் இல்லை. விடை அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான் கண் உயர்வு அப்படின்னு போட்டிருக்கு. ரெண்டாவது வந்து வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்றவர் யார்? ஏ மகாகவி, பி புரட்சிக்கவி, சி பாவலரேறு, டி மக்கள் கவிஞர். டி விடை தெரியவில்லை. அதுக்கடுத்தது பாருங்க, சங்க இலக்கியங்களில் உள்ள மொத்த அடிகளின் எண்ணிக்கை. சங்க இலக்கியங்களில் உள்ள மொத்த அடிகளின் எண்ணிக்கை 23,360 அடிகள், 23,650 அடிகள். பி. சி ஆப்ஷன் 25,630 அடிகள். டி ஆப்ஷன் 26,350 அடிகள். அதுக்கு விடையை பார்ப்போம். இந்த நீங்களே கண்டுபிடிங்கலாம் கண்டுபிடிச்சா நிறைய எக்ஸஸாக தகவல் தெரிஞ்சுக்கிங்கன்னு போட்டேன். இப்போ எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து முத்தான மூன்றுகள் அப்படின்னு பதிலே போட்டுறோம். அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான் கண் உயர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, யார் பொறாமை கொண்டவனுடையக்கு எப்படி செல்வம் நிலைக்காது, ஒரு பொறாமையுடையவனுடைய செல்வம் வந்து என்றும் நிலைக்காது என்பது போல ஒருத்தன்ட்டு ஒழுக்கம் இல்லை என்றால் அவனுடைய உயர்வு இருக்காது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். எப்படி ஒருவனுடைய பொறாமையுடைய செல்வம் எப்படி நிலையில்லாமல் போகுமோ அது போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்வதனால இது ஓமை அணியாக இது பண்ணப்படுகிறது. இது வந்து ஓமை அணி. இது ஓமை அணி. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்றவர் வந்து யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் அதை சொல்லியிருக்காரு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் இதை சொன்னது. மகாகவி பாரதியார் இல்லை, புரட்சிக்கவி பாரதிதாசன் இல்லை, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சங்க இலக்கியத்தில் உள்ள மொத்த அடிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 26,350 அடிகள். 26 டி ஆப்ஷன் 26,350 அடிகள் தான் இதில் உள்ள இது. இதில் உள்ளது சங்க இலக்கியங்கள் உள்ள அடிகளின் எண்ணிக்கை 26,350 அடிகள். 29,350 அடிகள் தான் இதில் உள்ளது. சங்க இலக்கியத்தில் உள்ள மொத்த அடிகளின் எண்ணிக்கை 26,350. சங்க இலக்கியத்தில் உள்ள மொத்த அடிகள் 26,350. சங்க இலக்கியத்தில் உள்ள மொத்த அடிகளின் எண்ணிக்கை டி ஆப்ஷன் 26,350. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது சொன்னது வீருடை செம்மொழி தமிழ்மொழி வேறொன்றிய நாளத்த உயிர்மொழி என்று சொன்னவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை